யார் தவறு செய்தாலும் கடுமையான நடவடிக்கை, ஜனாதிபதி அறிவிப்பும் அரசாங்கத்திற்குள் நடந்தாலும் தராதரம் பாராமல் செயற்படுவோம் என்கிறார் என்பது அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தி முக்கியமான செய்தியாக இடம்பிடிக்க இன்று தினம் லங்காதீப் பத்திரிகையிலும் ஆண்டுவே மொன கெருமா உனாத் வெரதி கலோத் தனுவம் தினவா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே அரசாங்கத்தில் எந்த பதவி நிலையில் இருந்தாலும் எவராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும், தவறு இழைத்திருந்தார் என்பதாக ஜனாதிபதி கூறியிருக்கிறார். எனவே அவர் குறிப்பிட்ட அந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாட்டுக்குள் தவறிழைக்கும் எவரையும் எந்த காரணத்துக்காகவும் பாதுகாப்பதற்கு அரசாங்கம் தயாரில்லை. நாட்டுக்குள் மட்டுமின்றி எமது அரசாங்கத்திற்குள்ளும் எந்த தரத்தில் இருப்பவராயினும் தவறிழைத்தால் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் தயங்கப் போவதில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அறிவித்திருக்கிறார். மேலும் தரமான மற்றும் நிலையான நாட்டை கட்டியெழுப்புவோம் என்ற நம்பிக்கையில் நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தார்கள். மக்களாணையின் அர்த்தம் மற்றும் நோக்கம் என்னவென்பது தொடர்பில் ஆழமான சிந்தனை எமக்கு இருக்கிறது. எனவே மக்கள் எம் மீது வைத்துள்ள நம்பிக்கையை எந்த வகையிலும் சிதறடிக்க இடமளியோம் என்று ஜனாதிபதி மேலும் வலியுறுத்தியிருக்கின்றார். சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் ஜெயதிச, அரசு தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அர்ஷன் பண்டார உள்ளிட்ட அரசாங்கத்தின் ஊடக பிரதானிகளோடு நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். 7 தசாப்தங்களுக்கும் அதிகமாக இந்நாட்டு மக்கள் பல்வேறு அரசாங்கங்களை தெரிவு செய்தார்கள். எனினும் மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு பதிலாக ஆட்சியாளர்கள் தமது தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டார்கள். இதன் காரணமாக பல அரசாங்கங்களை மக்கள் கவிழ்த்தார்கள். இம்முறை நாட்டு மக்கள் 2 சந்தர்ப்பங்களில் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து நாட்டில் புதிய அரசியல் கலாச்சாரத்தை தோற்றுவித்திருக்கிறார்கள். எமக்கு கிடைத்த மக்கள் ஆணையின் அர்த்தம் மற்றும் நோக்கம் என்னவென்பது தொடர்பிலான ஆழமான சிந்தனை எமக்கு இருக்கிறது. தரமான மற்றும் நிலையான நாட்டை கட்டியெழுப்புவோம் என்ற நம்பிக்கையில் நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த சிறப்பான நம்பிக்கை கடுகளவிலும் சேர்ந்து போவதற்கு எமது அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது. மிகச் சுருக்கமாக சொல்வதாயின், நாட்டுக்குள் தவறு செய்கின்ற எவரையும் எந்த காரணத்துக்காகவும் பாதுகாப்பதற்கு அரசாங்கம் தயாரில்லை. நாட்டுக்குள் மாத்திரமின்றி எமது அரசாங்கத்தினிலும் எந்த தரத்திலும் இருப்பவர்களாயினும் தவறு செய்தால் அதற்கு எதிராக நடவடிக்கையை எடுப்பதற்கு நாம் தயங்கப் போவதில்லை. தீர்மானங்கள் எடுக்கும்போது குழப்பமடைய மாட்டோம். தவறளித்தவர்கள் எவராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க பின்வாங்க மாட்டோம் என்பதாக நேற்று தினம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம்.